ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। यथाग्नेर्दाहिका शक्ति रामकृष्णे स्थिता हि या सर्वविद्यास्वरूपां तां सारदां प्रणमाम्यहम्। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। शिवनामनि भावितेऽन्तरङ्गे महती ज्योतिषी मानिनी मयार्धे दुरितान्यपयान्ति सुदूरदूरे मुहुरायान्ति महान्ति मङ्गलानि। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान्ते वसदृषिगणैः आवृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मारामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि। ॐ अधीहि भो भगवः अधीहि भो भगवः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ஓம். கட்டோபனிஷத்திலே 2வது அத்தியாயம் 3வது வள்ளி, அதில் 6வது மந்திரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்திரியாணாம் பிருத்தக் பாவம் உதயாஸ்தமய உச்சயத்து பிருத்தக் உற்பத்தியமானானாம் மத்வா தீரோ ந சோச்சதி அப்படிங்கிற மந்திரம் நம்ம இப்போ பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கு முன்னாடி 5வது மந்திரமாக யதாதர்ஷே ததா ஆத்மனி யதா ஸ்வப்னே ததா பித்ருலோகே யதா அப்சு பரீவ ததிருஷே ததா கந்தர்வலோகே சாயா தபயோரிவ பிரம்மலோகே அப்படின்னு ஒரு மந்திரம் பார்த்தோம். அதாவது இந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த கர்ம பூமியாகிய இந்த பூலோகத்திலே இருந்து முயற்சி செய்தால் முடியும் அப்படின்னு. இங்கே இருக்கிற இந்த இடத்துல பூலோகத்தில் மட்டும்தான் இந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்ள முடியும், மற்ற எந்த லோகத்திலும் அறிந்து கொள்ள முடியாது. அப்புறம் பிரம்மலோகத்தில் நமக்கு இந்த ஆத்ம தத்துவம் நன்றாக தெரியும், மற்ற எந்த லோகத்திலையும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. பூலோகத்தில் தெரியும், சரி, அதனால் நம்ம இங்கே முயற்சி செய்யலாம். பிரம்மலோகத்துக்கு ஆனால் போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால அதுவரையிலும் காத்திருந்து அப்பொழுது சில ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு இருந்து விடாமல் இந்த பூலோகத்திலேயே முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திரம் வந்திருக்கு. வேறு எந்த லோகத்திலே போய் ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் நினைத்தாலும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த மந்திரத்தில். ஏன் இந்த பூலோகத்தில் அவ்வளோ சுலபம் அப்படின்னா, அதற்கு உண்டான இந்த பூலோகத்தில் ஒருவனுக்கு பிறப்பு இருக்க வேண்டும் என்றாலே அவனுக்கு பாபமும் புண்ணியமும் அவனுடைய தர்மாதர்மங்கள் சமமாக இருந்திருக்க வேண்டும்.
ரொம்ப பாவப்பட்ட ஜென்மமாக இருந்திருந்தால் அவனுக்கு இந்த பூலோகத்தில் இடம் கிடைத்திருக்காது. அதே போன்று புண்ணியம் அதிகமாக இருந்திருந்தாலும் இந்த பூலோகத்தில் இடம் இல்லாமல் வேறு எங்கேயாவது தேவலோகத்திலோ வேறு எங்கேயாவது சென்று அங்கு போகத்தை அனுபவிப்பதற்காக சென்றிருப்பான். அப்போது அந்த நிலைகளிலே அவனுக்கு ஆத்மாவை பற்றிய ஒரு எண்ணமோ நினைப்போ ஏற்படாது. அதனால் அந்த ஆத்மாவை பற்றிய ஒரு எண்ணம் இல்லாமல் இருந்ததுனாக்க அந்த போகத்திலேயே ஈடுபட்டு இருக்கிறவன் போகைஸ்வரிய பிரசக்தானாம் தயா அபகிருத்த சேதசாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. யார் அந்த போகத்திலேயே மூழ்கி அதையே அனுபவித்து கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு அவனுடைய புத்தி அடித்து செல்லப்படுகிறது அந்த போகத்திலேயே. அதனால் அவனுக்கு ஆத்மாவிலேயே அவனுடைய மனதினை போடுவதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்போ ஒரு சந்தர்ப்பமோ கிடைப்பதில்லை. அதனால் வேறு எந்த லோகத்தில் இருந்தாலும் அவனால் சுலபமாக ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்ள முடியாது. இந்த பூலோகத்தில் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனாலும் இந்த பூலோகத்தில் நாம் பார்க்கின்ற பொருள்கள் எல்லாம், இந்த உபநிஷத்துகளும் சரி எல்லா சாஸ்திரங்களும் சொல்கிறது இது எல்லாம் பிரம்மம் அப்படின்னு. ஆனால் நமக்கு எல்லாம் பிரம்மமாக தெரியல, பார்க்குறதெல்லாம் ஒரு பொருளாக தான் தெரியறது. அப்போது நம்மளுடைய அனுபவம் ஒரு விதமாக இருக்கிறது, சாஸ்திரம் சொல்லுவது வேறு விதமாக இருக்கிறது. இது இரண்டும், சாஸ்திரம் எல்லாம் ஆத்மா என்று சொல்கிறது, நமக்கு எல்லாம் அனாத்மாவாக தெரிகின்றன. அப்படி ஆத்மாவும் அனாத்மாவும் ஒன்றாக இணைந்து இருப்பது போன்று நமக்கு தெரிகிறது. அப்படி இருக்கும் பொழுது அதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறார் இந்த இடத்துல. அந்த கேள்விக்கு பதிலாக வருகிறது இந்த 6வது மந்திரம். அதுக்கு முன்னாடி இந்த 6வது மந்திரத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சிறிய விளக்கு இருந்தது. விளக்கை ஒரு பானையால் மூடி வைத்திருக்கிறார்கள். அந்த பானையிலே பல துவாரங்கள் ஓட்டைகள் இருக்கின்றன. அப்போது அந்த விளக்கின் ஒளி பானையில் உள்ள ஓட்டையின் வழியாக எல்லா இடங்களிலும் எந்தெந்த இடத்துல ஓட்டை இருக்கோ அந்தந்த ஓட்டை வழியாக அந்தந்த திசைகளிலே ஒளி வெளிப்படுகிறது. அப்போது அந்த ஒளி வெளிப்படுவதற்கு காரணமாக, அந்த ஒளியை வெளியே அனுப்புவதற்கு ஒரு துவாரமாக இருப்பவை இந்த பானையில் உள்ள ஓட்டைகள். அதுபோன்று ஆத்மா அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிறது. நம்ம சரீரத்திற்குள்ளே மனம் இருக்கிறது, மனத்திற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது இந்த ஆத்மா. அந்த ஆத்மாவின் ஒளி நம்முடைய இந்திரியங்கள் அப்படிங்கிற ஒரு ஓட்டைகள் வழியாக எல்லா இடங்களிலும் தெரிகிறது. அந்த ஆத்ம ஒளி ஒரு இடத்திலே பட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருளை நாம் அறிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம் இருக்குது இங்கே. அந்த இதுதான் சங்கரர் சொல்கிறார் தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தில், நானா சித்திர கட்டோதரஸ்தித மகாதீப பிரபா பாஸ்வரம் அப்படின்னு. சித்ரம் அப்படின்னா ஓட்டைன்னு அர்த்தம். நானா சித்ரம் அப்படின்னா பல பல ஓட்டைகள் இருக்கான். எதில் அப்படின்னா அந்த கட்டத்தில் ஒரு குடத்தில் இருக்கக்கூடிய பல ஓட்டைகள் இருக்கின்றன. அந்த ஓட்டைகளுடன் கூடிய அந்த கட்டத்தின் உள்ளே, பானையின் உள்ளே தீபம் வைத்திருக்கிறார்கள், விளக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த விளக்கின் பாஸ்வரம் தீபம் அப்படின்னு, அந்த விளக்கு நன்றாக எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த தீபம் அது இருக்கு. அந்த தீபத்தின் ஒளியானது அந்த துவாரங்களின் வழியாக வெளியே சென்று எல்லா இடங்களிலும் சென்று படுகிறது. நானா சித்ர, அந்த சித்திரத்து உள்ள கட்டோத்தரஸ்தித மகாதீப பிரபா பாஸ்வரம், அந்த வெள்ளை என்ன பண்ணுறது, ஞானம் எசத்து சக்ஷுராதி கரணத்வாரா. அதே போன்று நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவும் சக்ஷுராதி கரணத்வாரா பகிஸ்பந்ததே அப்படிங்கிறார். சக்ஷு அப்படின்னா கண். நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவும் ஒரு ஒளி போன்று, ஒரு தீபம் போன்று இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் அந்த பானைக்கு இருக்கக்கூடிய ஓட்டைகள் போன்று நம்ம கண், காது, மூக்கு, இப்படி ஒவ்வொரு புலன்களும் இருக்கிறது. இந்திரியங்கள், 5 இந்திரியங்கள் இருக்கின்றன. இந்த இந்திரியங்கள் வழியாக இந்த ஆத்ம பிரகாசம் எல்லா இடங்களிலும் வெளிச்சென்று வெளியே உள்ள பொருட்களை அறிகிறது அப்படிங்கிறார். அந்த புலன்கள் வழியாக ஞானம் எஸ்யத்து சக்ஷுராதிகரணத்வாரா பகிஸ்பந்தத்தே, வெளியே, பகிஹி அப்படின்னா வெளியேன்னு அர்த்தம். வெளியே சென்று ஸ்பந்தனம் பண்ணுகிறது, அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை அறிந்து கொள்கிறது. அப்படி அப்போது அந்த கண் வழியாக அந்த ஒளி சென்று தான் அதை அறிந்து கொள்கிறது. காது வழியாக அந்த ஒளி சென்று அறிந்து கொள்கிறது. சக்ஷுராதின்னு போட்டார். ஆதி அப்படின்னா சக்ஷுன்னா கண், ஆதின்னா சக்ஷு கண் முதலிய அப்படின்னு அர்த்தம். முதலிய அப்படின்னு போட்டதுனாலே என்ன தெரிகிறதுனா கண் மட்டும் இல்லை, கண், காது, மூக்கு, இப்படி எல்லா
புலன்களையும் இந்த இடத்துல எடுத்துக்கணும். இப்போ எல்லா புலன்கள் வழியாகவும் இந்த ஆத்ம ஒளி சென்று பொருளை அறிந்து கொள்கிறது. அப்போது ஒருவன் இந்த ஒரு அறையில் உட்கார்ந்துட்டு இருக்கான், வெளியில் பார்த்தாக்க ஒரு சூரியன் உதிக்கிறது. சூரியன் எப்படி உதிக்கிறது, எதனால் கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொன்னாக்க ஜன்னல் வழியாக கண்டுபிடிக்கிறேன், ஜன்னல் தான் கருவி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம கண்ணு தான் வந்து எல்லாத்தையும் பார்க்குறதுன்னு சொன்னாக்க, ஏன்னா கண்ணு வழியாக போகக்கூடிய அந்த ஆத்ம ஒளி தான் அதை போய் பார்த்து தெரிந்து கொள்கிறதே தவிர அந்த கண்ணே பார்த்து தெரிந்து கொள்வது இல்லை. இந்த ரூமில் உட்காந்துட்டு அறையில் உட்கார்ந்து கொண்டு ஜன்னல் வழியாக பார்த்து ஜன்னல் தான் பார்க்குறதுன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும் இல்லைன்னாக்க. அப்படி ஆக அந்த கண் வழியாக அந்த ஞான ஒளி, அந்த ஆத்ம ஒளி வெளியே சென்று ஒரு பொருளை அறிந்து கொண்டு அப்புறமா அந்த ஒளி அங்கே தெரிஞ்சிருந்ததுனால அந்த கண் வழியாக தெரிந்த ஒளி மனதிலே அந்த பொருளை காட்டி மனதிலிருந்து புத்திக்கு சென்று புத்தியை ஒளி ஊட்டி கொண்டிருக்கின்ற இந்த ஆத்மா அந்த இடத்துல அதை வந்து தெரிந்தது அப்படின்னு சொல்கிறது. ஆத்மாவுக்கு தான் அது எல்லாம் தெரிகிறது. ஏன்னா கண் வந்து ஒரு ஜடத்தன்மை வாய்ந்தது, அதற்கு ஒரு சேத்தனத்தன்மை கிடையாது, ஒரு பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை அதுக்கு கிடையாது. அதே போன்று இந்த மனதிற்கும் சேத்தனத்தன்மை கிடையாது, அதுவும் ஒரு ஜட பதார்த்தம். இப்போ கண் வந்து ஸ்தூலமாக இருக்கலாம், ஒரு பொருள் பார்க்கக்கூடிய பொருளாக இருக்கலாம் கண், அல்லது காது, இது போன்ற இந்திரியங்கள் எல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த ஒரு புலப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால அது ஸ்தூல பொருட்களாக இருக்கலாம். ஸ்தூலமாக இருந்தாலும் அதுக்கு தெரியாது. அதே போன்று மனம் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியது, சூக்ஷ்மமாக இருந்தாலும் அது ஜடம்தான், அதுக்கு வந்து சைத்தன்யம் கிடையாது, அதனாலும் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது. அதிலிருந்து அந்த புத்திக்கு செல்கிறது. புத்தியில் பிரதிபிம்பமாக விழக்கூடிய அந்த ஆத்மாவின் ஒளி இந்த பொருட்களை அறிந்து கொண்டு தெரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் தெரிந்து கொள்கிறது. எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடியது எதுவோ அதுதான் சைத்தன்யம் இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அந்த சைத்தன்யம் எங்கே இருக்கோ அதுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுமே தவிர மற்ற எதற்கும் எதுவும் தெரியாது. ஆக ஞானம் எஸ்யத்து சக்ஷுராதிகரணத்வாரா பகிஸ்பந்தத்தே ஜானாமி இதி, அதுதான் அதை தெரிந்து கொண்டு நான் எனக்கு அறிந்து கொண்டேன் அப்படின்னு அது அங்கே சொல்கிறது. அங்கே எமேவ பாந்தம் அனுபாத்தியே தத் சமஸ்தம் ஜெகத்து அப்படிங்கிற இந்த எல்லா அந்த ஆத்ம ஒளியை பின்தொடர்ந்து தான் இந்த உலகமே இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம இதுலேயே இந்த கட்டோபனிஷத்துலேயே பார்த்தோம், ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாத்தியே தமேவ பாந்தம் அனுபாத்தி சமஸ்தம் ஜெகத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்துருக்கோம் நம்ம. தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி அப்படின்னு. அப்படி இந்த உலகம் எல்லாமே அந்த பாசத்தினால, அந்த ஒளியினால, அந்த ஆத்ம ஒளியை பின்தொடர்ந்து தான் இந்த உலகமே இருந்து கொண்டிருக்கிறது, உலகமே இருப்பது போன்று தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போன்ற அந்த ஆத்ம ஒளி தான் இந்த இடத்துல சொல்ல போகிறார். அந்த ஆத்மா தனி, அது இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, கண்ணுக்கும் அதுக்கும் தொடர்பே இல்லை. கண் வந்து சைத்தன்யம் கிடையாது, ஜடப்பொருள், மனம் ஜடம், இப்படி ஒன்று ஒன்றா எல்லாம் ஜடம்னு சொல்லி இந்த ஜடத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய சைத்தன்ய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லி அதுதான் இந்த ஆத்மா அப்படின்னு சொல்ல போகிறாரு. அதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு மந்திரத்துக்கு ஒரு அவதாரிக்கை வைக்கிறார். கதம் அசௌ போத்தவ்யா அப்படின்னு, எப்படி அந்த ஆத்மாவை தெரிந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்மாவை எப்படி அறிய முடியும் அப்படின்னு கேட்குறார். ஆத்மாவை அறிந்து கொள்ளவே முடியாது. ஆத்மாவை அறிந்து கொள்வது பார்த்து கண்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அது வந்து ஆப்ஜெக்டாக எடுக்கவே முடியாது. வி கேனாட் ஆப்ஜெக்டிஃபை இட். அது எல்லாமே எப்பொழுதுமே இருக்கக்கூடிய நித்தியமான ஒரு பார்ப்பவன், அது பார்க்கும் பொருள், அதுதான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அதை எதனாலும் பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இங்கே. கதம் அசௌ போத்தவ்யா இந்திரியாணாம் பிருத்தக் பாவம் உதயாஸ்தமய ஊச்சயத்து பிருத்தக் உற்பத்தியமானம் மத்வா தீரோ ந சோச்சதி. அதுக்கு வந்து இன்னொரு கேள்வியும் கேட்குறார். கிம்வா தத் அவபோத போதே அப்படின்னு, அதை எப்படி தெரிந்து கொள்வதுன்னு ஒரு கேள்வி கேட்குறார். கேட்டுட்டு அதை தெரிந்து கொண்டால் அவனுக்கு என்ன கிடைக்கும், அவபோதே கிம் பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறார். ஒரு இவ்வளவு கடினமான ஒரு ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கு என்ன முன்னாடியே கூட பார்த்துருக்கோம், அது க்ஷுரஸ்ய தரா நிஷிதா துரத்யா அப்படின்னு, அது ஏதோ ஒரு கத்தி முனையில் நடந்து போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அப்படி ரொம்ப கடினமான ஒரு ஆத்மாவை அறிந்து கொள்வதனால் என்ன பயன் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேட்டு அது சொல்கிறார். அதை அறிந்து கொண்டால் மத்வா தீரோ ந சோச்சதி அப்படின்னு, அவன் அப்படி அந்த ஆத்மாவை ஒருவன் அறிந்து கொண்ட பிறகு அவன் அந்த தீரன் ந சோச்சதி
வருத்தப்படுவதில்லை, அந்த வருத்தத்தை எல்லாம் தாண்டி செல்கிறான் அப்படின்னு பின்னாடி சொல்ல போறார். தரத்தி சோகம் ஆத்மவித் அப்படின்னு. அந்த சோகம்னா இருக்கக்கூடிய உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான சோகங்களையும் தாண்டி இவன் செல்ல போகிறான் அப்படின்னு. சோகம் அப்படின்னா கஷ்டங்கள்னு அர்த்தம். அந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி அப்படின்னா கஷ்டத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அக்ஞானம், அந்த அக்ஞானத்தையும் தாண்டி சென்று விடுகிறான். அந்த சோகத்துக்கு காரணமான அக்ஞானத்தையும் தாண்டி செல்கிறான் அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு அந்த ஆத்ம ஞானம் ஏற்பட்டு விடுகிறது. ஞானத்தினால அவனுக்கு அக்ஞானம் அகல்கிறது. அக்ஞானம் அகன்றதுனாலே அவனுக்கு எந்த விதமான சோகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறார் இந்த இடத்துல. கதம் அசௌ போத்தவ்யா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ இந்திரியாணாம் ஸ்ரோத்ராதீனாம் ஸ்வஸ்வ விஷய கிரகண பிரயோஜனேன ஸ்வகாரணேபியः ஆகாஷாதிபியः பிரதக் உற்பத்தியமானானாம் அப்படின்னு. இப்போ இந்திரியாணாம் பிரதக் பாவம் அப்படின்னா இந்த இந்திரியங்கள் எல்லாம் ஒரு பொருளை அறிந்து கொள்வதற்கு ஒரு மனிதனுக்கு 5 இந்திரியங்கள் இருக்கின்றன. கண்களால் பார்க்கிறான், காதால் கேட்கிறான், உடலினால் இந்த தொடு உணர்ச்சி ஏற்படுகிறது அவனுக்கு. அதே போன்று ரசனேந்திரியம், அப்படி அந்த நாக்கினால் ஒரு ருசி தெரிகிறது. கிராணேந்திரியம், இந்த மூக்கினால் ஒரு வாசனைகளை நுகர முடிகிறது. இப்படி 5 விதமான புலன்களால் இந்த உலகத்தை ஒருவன் அனுபவிக்கிறான். இப்படி இந்த 5 புலன்களாலும் அனுபவித்த பொருட்கள் இருக்கின்றன. அந்த 5 பொருட்களும் இந்த 5 புலன்களுக்கும் ஒரு சமத்தன்மை இருக்கின்றது. முதல்ல பிரம்மத்திலிருந்து தோன்றியது ஆகாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஆகாஷம், ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னேர் ஆபக, அத்யஃப் பிருத்திவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிசையாக ஒரு கிரமம் இருக்குது. முதல்ல ஆகாசம் வந்தது. அது ஆகாசத்திலிருந்து தோன்றியது வாயு, வாயுன காற்று, காற்றிலிருந்து தோன்றியது அக்னி, அக்னின நெருப்பு, நெருப்பிலிருந்து ஆபக, ஆபகன தண்ணீர் தோன்றியது. அதற்கப்புறம் பிருத்திவி தோன்றியது. பிருத்திவின இந்த உலகம். ஆக இப்படி ஒரு ஒரு உற்பத்தி கிரமம் இருக்குது. ஒவ்வொரு ஆகாசம்னா இந்த இப்போ பார்க்கக்கூடிய ஆகாசம் இந்த பௌத்திக ஆகாசம் கிடையாது. அதே போன்று வாயு அப்படின்னா வீசுகின்ற வாயு கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்ம பூதமாக இருக்கக்கூடியவை அவை எல்லாம். அதுக்கப்புறம் தான் அது பச்சீகரணம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் பௌத்திக பிரபஞ்சம் தோன்றியது. முதல்ல தோன்றியது இந்த தன்மாத்திரைகளாக இருந்த ஆகாசம், வாயு, அக்னி, அப்புறம் தண்ணீர், அப்புறம் பிருத்திவி. இப்படியாக இந்த 5 வித பதார்த்தங்கள் தோன்றின. அந்த ஆகாசத்தின் குணம் இருந்தது. ஆகாசத்தோட குணம் என்னென்ன? சப்தம். சப்த குணக்கம் ஆகாசம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆகாசத்துக்கு பார்த்தாங்கன்னா அந்த சப்தங்கிறது தான் ஒரு குணமாகவே இருந்தது. வாயுக்கு இருந்த இது குணம் ஸ்பர்ஷ குணம். அந்த ஸ்பர்ஷம் இருக்கக்கூடியது வாயு. அதனால தான் வாயு பட்டதுனாக்க நமக்கு தெரிகிறது. அதே போன்று அக்னிக்கு ஒரு குணம் இருக்குது. ஒவ்வொரு பூத்தத்திற்கும் ஒவ்வொரு தன்மாத்திரைக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது. அக்னிக்கு குணமாக இருக்கக்கூடியது ரூபம். அதே போன்று தண்ணிக்கு குணமாக இருக்கக்கூடியது ரசம். அந்த ஒரு டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டேஸ்ட் தண்ணீருக்கு தான் இருக்குது. பிருத்திவி பதார்த்தத்துக்கு, அதாவது பூமிக்கு இருக்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்னாக்க மனத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. கந்தவதி பிருத்திவி அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி ஒவ்வொரு தன்மாத்திரைக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கின்றன. அந்த ஆகாசத்துக்கு இருக்கக்கூடிய குணம் சப்தம். அந்த சப்தத்தை கிரகிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது நமது ஸ்ரோத்ரேந்திரியம். அப்போது அந்த ஆகாசத்திற்கும் அந்த ஸ்ரோத்திரத்துக்கும், அதாவது காதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அந்த சம்பந்தம் இல்லாவிட்டால் அதை கிரகிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகாசத்திலிருந்து அந்த சப்தமும் வந்தது, அந்த காதும் வந்தது. ஆகாசத்திலிருந்து அந்த ஸ்பர்ஷமும் வந்தது, நமது உடல் அதுவும் வந்தது. அதே போன்று அக்னியிலிருந்து ரூபம் வந்தது. அந்த ரூபத்தை பார்ப்பதற்காக சக்ஷுரிந்திரியம் வந்தது, கண் வந்தது. தண்ணீரிலிருந்து அந்த டேஸ்ட், அது ருசிக்கக்கூடிய தன்மை வந்தது. அதை ருசிப்பதற்காக ஜிஹ்வா இந்திரியம் வந்தது, நாக்கு வந்தது. அதே போன்று பிருத்திவி, அந்த பார்த்திவ பதார்த்தத்திலிருந்து அந்த கந்தக அப்படின்னாக்க ஸ்மெல், அந்த இது ஒரு நறுமணம் வந்தது. நறுமணத்தை
நுகர்வதற்காக நமக்கு கிராணேந்திரியம் என்ற மூக்கும் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பிரக்கிரியை. அப்படி இந்த இந்திரியங்கள் எல்லாம் அந்த இந்திரிய பொருட்களை அனுபவிப்பதற்காக எதிலிருந்து அந்த ஆகாசம் முதலியவற்றிலிருந்து தோன்றியவை எல்லாம் தனித்தனியாக தோன்றின. இப்போ ஆகாசத்திலிருந்து இந்த ஸ்ரோத்ரேந்திரியம் தோன்றியது, அதே போன்று இந்த வாயுவிலிருந்து துவக்கிந்திரியம், துவக்குன இந்த உடல் தனியாக தோன்றியது. ஒரு பொருளை இப்போ நான் பார்க்குற பொருள், இப்போ இந்த நாற்காலியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், பார்ப்பதற்கு எனக்கு கண் தேவை, கண்ணினால் இந்த நாற்காலி இருக்கிறதுன்னு எனக்கு தெரிகிறது. இந்த பஞ்ச இந்திரியங்கள் ஐம்புலன்களால் தானே இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த நாற்காலியை நான் இந்த ஒரே ஒரு புலனால் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னொரு புலனால் இதை பார்க்க முடியாது, அறிய முடியாது. காதுனால இப்போ கண்ணை முடிண்டு அங்கே நாற்காலி இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னாக்க காதால் இல்லை, நான் காதால் பார்த்தேன்னு சொல்லவே முடியாது. அதனால ஒரு பொருளை அறிவதற்கு ஒரே ஒரு பிரமாணம், இதுக்கு பேர் தான் பிரமாணம்னு பேர். பிரமாணம்னு மெத்தட் ஆஃப் நாலேஜ். எனக்கு எப்படி ஒரு பொருளின் அறிவு ஏற்படுகிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிகிறது. ஒரு பொருளை அறிந்து கொள்வதற்கு ஒரு பிரமாணத்தை நான் பயன்படுத்துகிறேன். அப்படி அந்த பிரமாணம் மற்ற பிரமாணங்களை எப்பொழுதுமே ஒரு இடர்படவே படாது. ஒரு பிரமாணத்தின் ஒரு கண்ணுடைய ஏரியா ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல மட்டும்தான் இதை ஒர்க் பண்ண முடியும், வேலை செய்ய முடியும். அந்த இடத்துல காதுனால் போய் செய்ய முடியாது. அதே போன்று காது செய்யக்கூடிய இந்த சப்தங்களை கேட்கக்கூடிய அந்த இடத்திலே தான் இருக்க முடியும். சப்தங்களை கேட்பதில் மட்டும்தான் காது ஈடுபட முடியும். அந்த சப்தத்தினுடைய டேஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதை நாக்கினால் கேட்டு சொல்ல முடியாது. அதே போன்று ஒரு பொருளின் ருசி என்ன அப்படிங்கிறத காதுனாலேயோ கண்ணுனாலேயோ சொல்ல முடியாது. அதற்குன்னு ஒரு இந்திரியங்கள் இருக்கின்றன, ஒரு புலன் இருக்கின்றன. ஆக ஒவ்வொரு புலனும் ஒவ்வொரு இடங்களில் மட்டுமே வேலை செய்ய முடியும். ஆனால் அந்த 5 புலன்களாலும் அறிந்து கொள்ளக்கூடியது யார் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஒருவன். உள்ளே இருக்கிறவனுக்கு அந்த 5 புலன்களாலும் என்ன நடக்கிறதுன்னு தெரியறது இல்லையா. கண்ணுனால இதை பார்க்குறான், காதுனால அதை கேட்டு விடுகிறான், மூக்குனால் இதை நுகர்ந்து விடுகிறான். அப்போ அந்த 5ம் இவன் ஒருவன் அறிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் கண் இதை மட்டும்தான் பார்த்துருக்கு. கண் அந்த ருசியை அறியவில்லை, இந்த சப்தத்தை அறியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கண்ணை விட இவன் ஒருவன் வேறு ஒருவனாக இருக்கிறான் அப்படின்னு. 5 பஞ்சபூதங்களிலிருந்து தோன்றிய இந்த பஞ்ச இந்திரியங்கள் எல்லாம் அந்த தனித்தனியாக அதனுடைய ஏரியாவில் அதனுடைய இடங்களில் மட்டுமே வேலை செய்ய முடியும். ஆனால் இந்த 5ற்கும் வேறாக இருந்த ஒருவன் எல்லா இடங்களிலும் வேலை செய்து அறிந்து கொள்கிறான். அதனால ஆத்மான்னு ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள் அப்படின்னு சொல்றது இந்த மந்திரம். இந்திரியானாம் பிருத்தக் பாவம் அப்படின்னு சொல்றது அதுதான். பிருத்தக் அப்படின்னா தனித்தனி அப்படின்னு அர்த்தம். இந்த இந்திரியங்களும் ஒவ்வொரு இடங்களில் மட்டுமே வேலை செய்ய முடியும். இந்த கண்ணினால் வேறு எந்த இடத்துலையும் வேலை செய்ய முடியாது. பார்க்கக்கூடிய ஏரியாவில் மட்டும்தான் அதால் வேலை செய்ய முடியும். காதுனால் கேட்கக்கூடிய ஏரியாவில் மட்டும்தான் வேலை செய்ய முடியும். ஆனால் பார்ப்பதும் சரி, கேட்பதும் சரி, ஒரு பொருளை ருசிப்பதும் சரி, நுகர்வதும் சரி, தொடுதலை உணர்பவனும் சரி, எல்லாம் ஒருவனே ஒருவன் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறான் அல்லவா. ஆக அப்படி அந்த உள்ளே இருப்பவன் ஒருவன், அவன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறான். ஆனால் இந்த இந்திரியங்கள் ஒவ்வொரு பொருளை மட்டும் அறிந்து கொள்கின்றன. இதிலிருந்து இந்திரியங்களை விட ஆத்மா என்று ஒன்று வேறொன்றதாக இருக்கிறது அப்படின்னு தெரிந்து கொள் அப்படின்னு சொல்றது இந்த மந்திரம். அது மட்டும் இல்லை, இந்த இந்திரியங்கள் எல்லாம் சில நேரங்களில் தோன்றுகின்றன, சில நேரங்களில் மறைந்து விடுகின்றன. உதயாஸ்தமய உச்சயத் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ உதயம் அப்படின்னா தோன்றுதல், அஸ்தமயகா அப்படின்னா மறையிறது, அஸ்தமனம் அடைகிறது. ஆக இந்த தூங்கின்னு இருக்கும் பொழுது இந்திரியங்கள் எதுவுமே வேலை செய்வதில்லை. திரும்ப எப்பொழுது விழித்துக் கொள்கிறானோ அப்பொழுது அவனுடைய இந்திரியங்கள் எல்லாம் வேலை செய்கின்றன. அப்போது தூங்கும் பொழுது இல்லாத பொழுது, அந்த இந்திரியங்கள் இல்லாத பொழுதும் இவன் இருந்து கொண்டிருக்கிறான், ஒரு மனிதன் இருந்து கொண்டிருக்கிறான். அப்போது இந்திரியங்கள் இல்லாத பொழுதும் வேலை செய்யாத பொழுதும் ஒரு ஆத்மா இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதுலேருந்தே தெரிகிறது ஆத்மாங்கிறது வேற, இந்திரியங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டான். அதையும் இந்த மந்திரம் சொல்கிறது. இப்படியாக 2 விதமாக சொல்லி
இந்திரியங்களை விட வேறானவன் இந்த ஆத்மா அப்படின்னு இந்த மந்திரம் முடிக்கிறது. இந்திரியாணாம் ஸ்ரோத்ராதீனாம் ஸ்வஸ்வ விஷயகிரகண பிரயோஜனேன ஸ்வகாரணேபியா ஆகாஷாதிபியா பிருத்தக் உற்பத்தியமானானாம். அப்படிப்பட்ட இந்திரியங்களை விட இந்த ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னா அத்தியந்த விஷுத்தாத் கேவலாத் சின்மாத்திராத்மஸ்வரூபாத் பிருத்தக் பாவம் அப்படின்னு சொல்றது. ஆத்மா அத்தியந்த விஷுத்தமா இருக்கு. விஷுத்தம்னா அப்படி தூய்மையானது, துளி கூட மாயையின் கலப்பு இல்லாமல் இருக்கக்கூடியது இந்த ஆத்மா. அத்தியந்த விஷுத்தாத் கேவலாத், கேவலம்னா தனியாக இருக்கக்கூடியது. தமிழில் சொல்லக்கூடிய கேவலம் இல்லை. கேவலம் அப்படின்னா தனிமையாக இருக்கக்கூடியது, அதற்கு கூட இரண்டாவதுன்னு ஒன்று இல்லாமல் இருக்கக்கூடியது. ஏகஹா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கேவலம். அது தனியாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, மாயையின் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அது எப்படிப்பட்டதுன்னு சச்சித் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. சின்மாத்திர ஸ்வரூபாத் அப்படின்னு போடுறார். சைத்தன்யம் மாத்திரம் இருக்குது தனியாக, ஜடபதார்த்தம் எதுவுமே கலக்காமல் இருக்கக்கூடியது. அது இந்த இந்திரியங்கள் எல்லாம் இந்த ஜடபதார்த்தத்திலிருந்து பிறந்தவை, ஆகாஷாதி தன்மாத்திரைகளிலிருந்து பிறந்தவை இவை எல்லாம். அப்படி இதுலேருந்து அந்த சைத்தன்யமாக இருக்கக்கூடியது ஒன்று, ஜடமாக இருக்கக்கூடியவை மற்றவை, ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கக்கூடியவை. அவை தனித்தனியாக பல பூத்தங்களிலிருந்து பிறந்தவை, இவை தனியாகவே இருந்தவை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றார். ஸ்வபாவ விலக்ஷணாத்மகதாம் அப்படின்னு ஒரு இது. இரண்டாவது சொல்றார் ததா தேஷாம் ஏவ இந்திரியானாம் உதயாஸ்தமய உச்ச. உதயம் அஸ்தமனம் இது ரெண்டும் இருக்கு. உதயம்னா உற்பத்தின்னு சொல்றார், அஸ்தமனம் அப்படின்னா பிரளயம் அப்படின்னு சொல்றார். நம்முடைய இந்திரியங்கள் தூங்கி எழுந்தவுடன் உதிக்கின்றன, தூங்கும் பொழுது தூங்க போகும் பொழுது பிரளயமடைந்து விடுகின்றன, லயமடைந்து விடுகின்றன. அதுதான் இங்கே சொல்றார் ஜாகிரத் ஸ்வாபாவஸ்தாபேக்ஷையா அப்படின்னு. ஜாகிரத்னு ஜாகிரத் காலம், முழித்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில், அந்த முழித்து கொண்டிருக்க காலத்திலே இவை உதிக்கின்றன. ஸ்வாப்பம் அப்படின்னா தூங்குகின்ற நேரம். ஸ்வாபாவஸ்தாபேக்ஷையா அவஸ்தை, தூங்குகின்ற அவஸ்தையில் இவை லயமடைந்து விடுகின்றன. இந்திரியங்கள் இப்படி, இந்திரியங்களுக்கு ஒரு போக்கும் வரவும் இருக்கு. ஆனால் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆத்மா ஆத்மனக, ஆத்மாவுக்கு அப்படி கிடையாது. ஆத்மா எப்பொழுதும் ஒரே மாதிரி ஏக்கரசமாக இருக்கக்கூடியது அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டுமா? இதி மத்வா ஞாத்வா, மத்வா என்றால் அறிந்து கொண்டு, இப்படியாக ஒருவன் அறிந்து கொண்டு, யார் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா விவேகம் பண்ணி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். எது சரி எது தவறுன்னு பார்த்து, எது சைத்தன்யம் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் ஒரு பரீட்சை பண்ணிகிட்டே இருக்கணும். பரீட்சை லோகான் கர்மச்சிதான் அப்படின்னு சொல்லியிருக்கார் முன்னாடியே. இதில் முண்டகோபனிஷத்தில் இருக்கு. விவேகத்தகா, விவேகம் பண்ணி இதை அறிந்து கொள்ள வேண்டும். தீரஹா தீமான், அப்படி அறிந்து கொண்ட தீமான் ந சோச்சதி, அவன் தான் புத்திமானா, அவனை தவிர மற்றவர்கள் யாருக்கும். அதனால தான் நேராக அதில் பஜகோவிந்தத்தில் ஆரம்பிக்கிறார். ஆரம்ப ஸ்லோகத்திலேயே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதேன்னு ஆரம்பிக்கிறார். அப்படி மற்றவர்கள் எல்லாரும் மூடர்கள் அப்படின்னு சொல்றாரு இங்க. விவேகத்தகா யார் அறிந்து கொள்கிறார்களோ தீமான் ந சோச்சதி, ஏன்னா மற்றவர்கள் எல்லாரும் துன்பத்தில் வாடுகிறார்கள், துன்பத்தில் துவழுகிறார்கள். அந்த ஏக்கமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை யார் அறிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் துன்பப்படுகிறார்கள். அந்த ஏக்கத்தை அறிந்து கொள்பவர்கள் யார்? உண்மையான இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தை, ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தை அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் தீரர்கள், தீமான். அவர்கள் ந சோச்சதி அப்படின்னு சொல்றது இந்த ஸ்லோகம். ஏன் அப்படின்னா அதுக்கும் ஒரு இது பதில் சொல்றார். ஆத்மனகா நித்திய ஏகஸ்வபாவஸ்ய, நித்தியைக்கஸ்வபாவமாக நித்தியமாக இருக்கக்கூடியது இந்த ஆத்மா. ஏகஸ்வபாவமாக இருக்கிற, ஒன்றாகவே மாறாமல் எப்பொழுதும் நித்தியமாக இருக்கக்கூடியது, ஸ்வபாவமாக இருக்கக்கூடியது இந்த ஆத்மா. அதை அவ்யபிச்சாராத், வெபிச்சாரமே இல்லாது. வெபிச்சாரம் அப்படின்னாக்க மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. எதில் ஒரு மாற்றம் எப்பொழுதும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ அது வெபிச்சாரகா. அவ்யபிச்சாரகான்னா இந்த இடத்துல மாற்றமே இல்லாமல் இருக்கக்கூடியது. ஆத்மாவில் மாற்றமே கிடையாது. இந்த இந்திரியங்கள் ஒரு நாளைக்கு உதிக்கலாம், தூங்கும் பொழுது போகலாம், முழித்து கொண்டு இருக்கும்பொழுது திரும்ப தோன்றலாம். இப்படியாக இந்திரியங்களுக்கு ஒரு தோற்றமும் அழிவும் இருந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் பின்னால் இருக்கக்கூடிய இந்த ஆத்மா
என்றைக்குமே மாறாமல் ஏகரசமாக ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற காரணத்தினால சோக காரணத்வா அனுபபத்தேகே, அப்படி எந்த இது ஒன்றாகவே நித்தியமாக இருக்கிறதோ அந்த இடத்துல ஒருவனுக்கு சோகமே ஏற்படாது, சோகம் ஏற்படுவதற்கு ஒரு காரணமே கிடையாது இந்த இடத்துல அப்படின்னு சொல்றார். ததாச்ச ஸ்ருத்தியந்தரம் தரதி சோகம் ஆத்மவித்து அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு பிரமாணம் சொல்றார், வேற ஒரு உபனிஷத்துலையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த உபனிஷத்து அப்படின்னா சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கு. தரதி சோகம் ஆத்மவித், ஆத்மாவை அறிந்து கொண்டவன் சோகத்தை தாண்டி செல்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சோகம்னு முன்னாடி சொன்ன மாதிரி சோகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்தையும் தாண்டி செல்கிறான். அந்த அஜ்ஞானத்தையே காரணத்தையே ஒருவன் தாண்டி சென்று விட்டால் அந்த காரணத்தின் காரியமாக இருக்கக்கூடிய இந்த சோகம் அதுவே இல்லாமல் போய்விடும். அதனால நிச்சயமாக அவனுக்கு சோகமே இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல. அடுத்த ஒரு மந்திரத்துக்கு பார்க்கலாம். இந்திரியேபியா பரம் மனஹ மனசஹ சத்வம் உத்தமம் சத்வாத் அதிமகான் ஆத்மா மகதஹ அவ்யக்தம் உத்தமம். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தையும் பார்த்துடலாம். அவ்யக்தாத் து பரஹ புருஷஹ வியாபகஹ அலிங்கஹ ஏவ ச யம் ஞாத்வா முச்யதே ஜந்துஹு அமிர்தத்வம் ச கச்சதி. நமக்கு முன்னமேயே ஒரு மந்திரம் பார்த்துருக்கோம். இந்திரியேபியா பராஹ்யர்த்தா அர்த்தேபியஸ்ச பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி புத்தேராத்மா மகான் பரஹ மகதஃப் பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷஃப் பரஹ புருஷான்ன பரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதிஹின்னு ஒரு 2 மந்திரம் முன்னாடி பார்த்துருக்கோம். அந்த அதே மந்திரத்தை இங்கே இன்னும் ஒரு முறை இந்த இடத்துல சொல்கிறார். ஒரு சிறிய சிறிய வேறுபாடுகளுடன் அதே மந்திரத்தை சொல்கிறார். இந்த இடத்துல சொல்கிறது இந்திரியேபியா பரம் மனஹா மனசஹா சத்வமுத்தமம் அப்படின்னு. முன்னாடி சொன்னது இந்திரியேபியா பராஹ்யர்த்தா அர்த்தேபியஸ்ச பரம் மனஹ அப்படின்னு சொல்லியிருந்தது. அதாவது இந்த இந்திரியங்கள் வேறு, இந்திரியங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மாங்கிறது வேறுங்கிறது போன ஒரு மந்திரத்தில் சொல்லிட்டார். இந்த இந்திரியானாம் பிருத்தக் பாவம் உதயாஸ்தமயோ செய்யத் அப்படிங்கிற மந்திரத்தில். இப்போது அந்த ஆத்மாங்கிறது வேற, இது வேறன்னு சொல்லியிருக்கார். அப்போ இந்த இந்திரியங்களை தாண்டி செல்ல வேண்டும் அப்படின்னாக்க எதையெல்லாம் தாண்டி செல்ல வேண்டும்ங்கிறது இந்த இடத்துல காட்டுறார். இப்போ இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகணும், டெல்லிக்கு போகணும்னு வச்சப்போமே, போகிற வழியில் இது டெல்லி இங்கே இது நம்ம ஜோலார்பேட்டை இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னாக்க சரி, ஜோலார்பேட்டை இல்லை, அதுக்கப்புறம் அந்த விசாகப்பட்டினம் இல்லை, இப்படி ஒவ்வொரு இடமாக சொல்லி இதெல்லாம் இது கிடையாது இது கிடையாது, கடைசியில் டெல்லின்னா டெல்லி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறார். ஆத்மாவுக்கு போய் சேர வேண்டும் அப்படின்னா அந்த ஆத்மா முதல்ல இந்திரியங்கள் கிடையாது, இந்திரியங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த மனம் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கு இல்லையா மனம், அந்த மனமும் கிடையாது. மனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த புத்தின்னு ஒன்று இருக்குது, அந்த புத்தி கிடையாது. இப்படி ஒன்றாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மானா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விடக்கூடிய மந்திரம் இது. அந்த மந்திரத்தை இப்போ பார்க்குறோம். இப்போ இந்திரியேபியா பரம் மனஹா மனசஹா சத்வம் உத்தமம் சத்வாத் அதிமகான் ஆத்மா மகத்தோ அவ்யக்தம் உத்தமம் அப்படின்னு. சரி, போன மந்திரத்தில் சொன்ன மாதிரி இந்த இந்திரியங்கள் ஆத்மா கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னா இந்திரியங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சாதாரண ஒரு மனிதனுக்கு என்ன எப்படி தெரியும் அப்படின்னா, எங்கிட்ட தானே இந்த இந்திரியங்கள்லாம் இருக்குது, எங்கிட்ட தான் கண் இருக்குது, எங்கிட்ட தான் காது இருக்குது அப்படின்னு நினச்சிப்பான். அப்போது அந்த கண்ணோ காதோ ஆத்மா கிடையாது அப்படின்னு சொன்னாக்க, ஓ எங்கிட்ட இருக்கக்கூடிய கண்ணும் காதும் ஆத்மா இல்லை, அப்போது எங்கிட்ட ஆத்மா இல்லை, அப்போ வெளில எங்கேயோ இருக்குது அப்படின்னு நினச்சின்னு வெளியில் போய் தேடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்கரர் எழுதுறார் இந்த இடத்துல. யஸ்மாத் ஆத்மனஹ இந்திரியாணாம் பிருத்தக் பாவஹ உக்தஹ ந அசௌ பகிஹி அதிகந்தவ்யா அப்படின்னு சொல்கிறார். ஒருவனிடத்தில் இந்திரியங்கள் இல்லை, ஒருவனிடத்தில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் ஆத்மா இல்லை, அவையெல்லாம் தனித்தனியாக உற்பத்தி செய்யப்பட்டவை, அதனால் அவை ஆத்மா இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது.
அதுலேருந்து ஒருவன் வந்து தவறாக புரிஞ்சுன்றக்கூடாது, இந்த ஆத்மாங்கிறது வந்து வெளில எங்கேயோ இருக்குது உள்ளது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திரம் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்கிறார். ந அசௌ பகிஹி அதிகந்தவ்யா, வெளில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கக்கூடாது. யஸ்மாத், ஏன் என்றால் அந்த ஆத்மா எப்படி இருக்குது அப்படின்னா பிரத்யேகாத்மா சகா சர்வசிய, இந்த இருக்கக்கூடிய எல்லா இந்திரியங்களுக்கும் பின்னால் இருக்கக்கூடியது, உள்ளே இருக்கக்கூடியது, பிரத்யேகாத்மாவாக இருக்கக்கூடியது, இந்திரியங்களுக்கும் உள்ளே இருக்கக்கூடியது அப்படின்னு. ஒருவன் 5 சட்டையை போட்டுன்னு இருக்கா மாதிரி இருக்குது. இப்போது முதல் சட்டையை வந்து இந்த இந்திரியங்கள், அதுக்கு அடுத்த சட்டையாக இருக்கக்கூடியது பிராணன், அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது மனஸ், அதுக்கப்புறம் புத்தி, இப்படி ஒவ்வொன்றாக இருக்கக்கூடிய சட்டைகளுக்கெல்லாம் கடைசியாக இருக்கக்கூடியது இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இந்த இடத்துல. இப்போ தத் கதம் இத்திச்சியதே இந்திரியேபியா பரம் மனஹா இத்தியாதி. இவர் இந்த இடத்த சொல்லிட்டார். இவர் வந்து சங்கரர் எழுதும்போது சொல்லிட்டார், இந்த ஸ்லோகம் வந்து முன்னாடியே இருந்தது, அதே போன்று தான் அர்த்தம் எடுத்துக்க வேண்டும், அதனால் நான் இன்னொரு தடவை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டார் இந்த இடத்துல. இந்திரியேபியா பரம் மனஹா இத்தியாதி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு முன்னாடி இருந்த மந்திரத்தில் முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் இல்லையா, இந்திரியேபியா பராஹ்யர்த்தாங்கிற ஒரு மந்திரத்திலேயே சொல்லியிருக்கார். இந்த இதை பற்றி விவரமாக எழுதியாச்சு, அதனால இந்த இடத்துல அவர் அதை பற்றி எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த மந்திரத்துக்கும் இந்த மந்திரத்துக்கும் இருக்கக்கூடிய சில வேறுபாடுகளை மட்டும் இந்த இடத்துல சுட்டி காட்டி விட்டு நிறுத்தி விடுகிறார் இந்த இடத்துல. அதனால் ஒருவேளை அந்த மந்திரத்தையும் பார்த்தா நமக்கு எல்லாம் ஒரு புரிகிற மாதிரி இருக்கும். இந்திரியேபியா பரம் மனஹா இத்தியாதி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கார். அந்த இடத்துல முன்னாடி இருந்தது வந்து இந்திரியேபிய பராஹ்யர்த்தா அப்படின்னு இருந்தது. பொருட்கள் இந்திரியங்களை விட பெரியவை அப்படின்னு. ஏன்னா அந்த பொருட்களால் தான் இந்திரியங்கள் ஆச்சு. எந்த ஒரு பொருள் ஒரு காரணத்திலிருந்து தோன்றுகிறதோ அந்த காரணம் எப்பொழுதுமே பெருசாக இருக்கும், சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால. 3 காரணத்தினால காரணம், இப்போ வந்து பானை ஒன்று செய்கிறோம்னாக்க பானைக்கு காரணமாக இருக்கக்கூடியது களிமண். அப்போ களிமண் வந்து எப்பொழுதுமே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த களிமண் வந்து சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியது. சூக்ஷ்மமான இதனால தான் அந்த பானை செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த களிமண்ணை வச்சுட்டு என்ன வேணால் பண்ணலாம், பானை பண்ணலாம், ஒரு சட்டி பண்ணலாம், ஒரு அகல் விளக்கு பண்ணலாம், இப்படி எல்லா பலவிதமான பொருட்கள் பண்ண முடியும் நம்மளால். ஆனால் பானையாகவே இருந்ததுன்னா அதை வச்சுட்டு இன்னொரு சட்டியோ இன்னொரு அகல் விளக்கோ அதை பண்ண முடியாது. ஆக காரியமாக இருக்கக்கூடியது காரியம். எப்போதுமே காரியம்னா இந்த பானை அப்படியே தான் இருக்க முடியும். ஆனால் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியதுலேருந்து வேறு என்ன வேணால் வளர முடியும் அப்படிங்கிறதுனால அது சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் எப்பொழுதுமே சூக்ஷ்மமாக இருக்கும் அப்படின்னு. இரண்டாவது மகான் அப்படின்னு சொல்லப்படுறது, மகத்வாத் அப்படின்னு சொல்லிட்டு. மகத்வாத்துன்னு பெருசுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. சூக்ஷ்மம் அப்படின்னா சின்னது அப்படின்னு எடுத்துட்டு மகத் அப்படின்னா பெருசு, எப்படி அது சின்னதாகவும் இருக்குது பெருசாகவும் இருக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஆனால் அதனால் அந்த மகத் அப்படிங்கிறது வந்து வியாப்தி அடைஞ்சிருக்கு, எல்லா இடத்துலையும் வியாபகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். பானை இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் மண் இருக்குது, ஆனால் மண் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் பானை இருக்கான்னா கிடையாது, அப்படியாது. அப்போது அந்த மண் வந்து அந்த பானையை வியாபிச்சு இருக்கு, எல்லா இடங்களிலும் வியாபிச்சு இருக்கு, அதனால அது வந்து மகான் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் பிரத்யேகாத்மாச்ச அப்படின்னு. அந்த மண்ணு தான் வந்து அந்த பானைக்கு பிரத்யேகாத்மா, ஆத்மாவாக இருக்கக்கூடியது. மண்ணினால் அந்த பானை செய்யப்பட்டு இருக்கிறது இல்லையா. அப்போது எதனால் எது செய்யப்பட்டிருக்கிறதோ செய்யப்பட்ட பொருளுக்கு அந்த காரணமாக இருந்த பொருள் உள்ளே இருக்கக்கூடியது. அதனால இந்த 3 காரணங்களை சொல்லி, இந்த 3 காரணங்கள்னால இந்த பொருளை விட இந்த பொருள் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வர்றாருங்க. அப்படி தான் சொல்லிட்டு வர்றார். இந்திரியேபியா பரம் மனஹா அப்படின்னு. இந்திரியங்களை விட மனசு ரொம்ப உயர்ந்தது. எதனால் உயர்ந்தது அப்படின்னா அது வந்து சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியது. இந்திரியங்களை விட இந்த மனம் வந்து ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது. இந்திரியங்களை விட மனம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்குது. அப்புறம் இந்த இந்திரியங்களை விட மனம் பிரத்யேகா இருக்குது, உள்ளே இருக்கக்கூடியது. நமக்கு உள்ளே இருக்கக்கூடியது மனம். அதனால் இந்த 3 காரணத்தினால மனம் இந்திரியங்களை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லி. மனதிலே பலவிதமான பொருட்கள் தெரிகின்றன. இப்போ ஒரு நாற்காலி தெரிகிறது, இந்த இடத்துல ஒரு கிளிப் தெரிகிறது, இந்த இடத்துல ஒரு டேபிள் தெரிகிறது, மைக், இப்படி பலவிதமான பொருட்கள் தெரிகின்றன. இந்த பலவிதமான பொருட்களையும் அறிந்து கொள்வதற்காக இருக்கக்கூடியது அந்த புத்தி. அந்த மனதிற்கும் மேலே இருக்கக்கூடியது, உள்ளே அது உயர்ந்ததாக இருக்கக்கூடியது அந்த புத்தி. அதை இந்த இடத்துல சொல்கிறார், மனசகா சத்வம் உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு.
அதான் இங்கே போட்டிருக்கார். அர்த்தானாம் இக இந்திரிய சமான ஜாத்தீயத்வாத்து இந்திரிய கிரகணேனைவ கிரகணம் அப்படின்னு. இந்திரியபிய பரம்மணகா அப்படின்னு போட்டிருந்தார் இல்லையா? முன்னாடி இருந்த ஸ்லோகத்தில் இந்திரியபிய பராஹ்யர்த்தா அப்படின்னு இருந்தது. இப்போ அந்த அர்த்தகா அப்படிங்கிற பதமே இந்த ஸ்லோகத்தில் இல்லையே அப்படின்னு கேட்க வேண்டாம். அந்த இந்திரியத்துக்குள்ளேயே அந்த அர்த்தமும் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மனசகா சத்துவம் உத்தமம் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த சத்துவங்கிறத புத்தின்னு சொல்லி, புத்தியானது மனதை விட உயர்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு பொருள் இன்னொரு பொருளை விட உயர்ந்ததாக இருக்கிறது அப்படின்னாக்கா அதுக்கு 3 காரணம் என்னென்ன அப்படின்னா சூக்ஷ்மம், மகத்துவம், பிரத்யேகாத்மத்துவம். இப்போ மனதை விட சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியது புத்தி, புத்தியை விட மனதை விட வியாபகமாக பல இடங்களிலும் இருக்கக்கூடியது அந்த புத்தி, மனதுக்கும் பிரத்யேகாக இருக்கக்கூடியது புத்தி. இந்த 3 காரணத்தினாலையும் மனதை விட புத்தி உயர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. புத்தி இந்த இடத்துல வெஷ்டி புத்தி அப்படின்னாக்கா இண்டிவிஜுவல் புத்தி அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் அடுத்த மந்திரத்தில் 2வது வரியில் சொல்றார் சத்வாத் அதி மகான் ஆத்மா அப்படின்னு. மகான் ஆத்மா அப்படின்னு போட்டிருக்கார். மகான் ஆத்மா அப்படின்னா சமஷ்டி புத்தி, இந்த ஹிரண்யகர்ப்ப புத்தி. அந்த ஹிரண்யகர்ப்ப புத்தி இது இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் புத்தி எல்லாத்தையும் சேர்த்தா என்ன இருக்கோ அதுதான் சமஷ்டி புத்தி. அந்த சமஷ்டி புத்தி மிகப்பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இண்டிவிஜுவல் புத்தியை விட, தனி புத்தியை விட மொத்தமாக இருக்கக்கூடிய புத்தியானது உயர்ந்தது. ஏன் அப்படின்னா சூக்ஷ்மகா மகத்வாத் பிரத்யேகாத்மத்வாத் ச அப்படின்னு போட்டிருக்கு. 3 விதமாகவும் இருக்குது. அந்த சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியதும் அதுதான், வியாபகமாக இருக்கக்கூடியதும் அது, பிரத்யேகாத்மாவாகவும் இருக்கக்கூடியது. அதனால இது 3 இந்த இண்டிவிஜுவல் புத்தியை விட சமஷ்டி புத்தி, வெஷ்டி புத்தியை விட சமஷ்டி புத்தி மிகவும் பெரியது அப்படின்னு. மகத்தகா அவ்யக்தம் உத்தமம் அப்படின்னு அடுத்த பதம். அவ்யக்தம் அப்படின்னா ஈஸ்வரன், அந்த மாயா சகித ஈஸ்வரன், மாயா சகித பிரம்மம் எது இருக்கோ அந்த இடம் அதுதான் ஈஸ்வரன் சொல்றது. அந்த அவ்யக்தம் தோன்றா நிலைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த தோன்றா நிலையானது இந்த ஹிரண்ய கர்ப்பத்தை விட உயர்ந்தது. ஏன்னா சிருஷ்டி கிரமத்தில் பார்க்கும்பொழுது முதல்ல அந்த பிரம்மம் மாத்திரமே இருந்தது. பிரம்மத்தில் இருந்து அப்புறம் மாயா சம்பந்தத்தினால அந்த அவ்யக்தம் அதான் மாயை, அது பிரகிருதி அப்படின்னு சொல்றது. அந்த பிரகிருதி இருந்தது. அதிலிருந்து தான் இந்த ஈஸ்வரன் எல்லாமே தோன்றி ஒவ்வொன்றாக ஹிரண்ய கர்ப்பத்திலேருந்து எல்லாம் தோன்றி வந்தது. அப்போ ஹிரண்ய கர்ப்பம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது அந்த பிரகிருதி, மாயை. அந்த மாயை அப்போ காரணமாச்சு. காரியமாக இருக்கக்கூடியது இந்த ஹிரண்யகர்ப்பருக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த மாயை. ஆக அது உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றார். மகத்தகா அவ்யக்தம் உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வவத்தன்யத் அப்படின்னு போட்டு முன்னாடி சொன்ன மாதிரியே தான் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சத்வசப்தாத்து புத்திஹீக உச்சியத்தை அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கார். இந்த அவ்யக்தம் மகத்தை விட பெரியது. அவ்யக்தாத்து பரஹா புருஷா அப்படின்னு சொல்லியிருக்கார். அவ்யக்தமாக இருந்தது அந்த மாயை, அதை விட அந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த புருஷன் மிகவும் சிறந்தது, பரஹ அப்படின்னு சொல்லியிருக்கார். பரஹன உயர்ந்தது. ஏன் அப்படின்னாக்க அந்த இடத்துல சொல்றார், இந்த இடத்துல மந்திரமே சொல்லி கொடுக்கறது என்னென்ன அந்த பரமா இருக்கக்கூடிய பிரம்மத்துடைய கேரக்டர்ஸ் என்ன, தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வியாபக அலிங்கக அப்படின்னு. வியாபகம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கக்கூடியதான் அது அந்த பரமாத்மா. அதனால அதுவும் சிறந்தது. ஆகாசமே இங்கே எல்லா இடத்துலையும் வியாபகமாக இருக்குது. ஆகாசம் எதிலிருந்து தோன்றியதோ அது இன்னும் வியாபகமாக தான் நிச்சயமாக இருக்க முடியும். அப்படி அது வியாபக அலிங்கக ஏவ. ஆகாசத்தை இது இந்த ஆகாசம் இது இந்த ஆகாசம்னு பிரிக்க முடியாது. ஒரு பொருளை எடுத்து இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அவயவம் அதோட பகுதிகளை வச்சு இது இந்த நாற்காலின்னா 4 கால் இருக்குது, இது 3 கால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்து அதுக்கு உண்டான அதுக்கு தனித்தனி தன்மைகளை வச்சு ஒரு இது சொல்ல முடியும். ஆனால் இந்த ஆகாசத்தை இது இந்த ஆகாசம் இது இந்த ஆகாசம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து சொல்லவே முடியாது. ஏன்னா அதை குறிக்கக்கூடிய, அது அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு எதுவுமே இல்லை. அதுக்கே இல்லை. இந்த பஞ்சபூதத்தில் ஒன்றா இருக்கக்கூடிய இந்த ஆகாசத்துக்கே இல்லைன்னா இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துக்கு எதுவுமே இல்லை. அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அது எந்த ஒரு புலன்களாலும் அறிந்து கொள்ளவே முடியாது. அதனால தான் இந்த இடத்துல அலிங்கக அப்படின்னு சொல்லியிருக்காரு. லிங்கம் அப்படின்னா எதுக்கு ஒரு பொருளை இந்த தன்மையை வச்சு ஒன்று புரிந்து கொள்கிறோமோ அதுதான் லிங்கம். அப்படி எதுவுமே இல்லாததுனால இது அலிங்கக அப்படின்னு சொல்லியிருக்கு. வியாபக அலிங்க ஏவச்ச அப்படின்னு.
அப்படிப்பட்ட ஒரு பிரம்மத்தை யஹ ஞாத்வா எம் ஞாத்வா அப்படிப்பட்ட இது பிரம்மத்தை யார் அறிந்து கொள்கிறானோ அவன் முச்சியத்தே அப்படின்னு சொல்லியிருக்கு. முச்சியத்தே அப்படின்னாக்க இந்த பந்தத்தில், இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுகிறான் அப்படின்னு சொல்லி. முச்சியத்தே ஜந்துஹு அமிர்தத்துவம் ச கச்சதி, அமிர்தத்தன்மையை மரணமடையாத தன்மையை அடைகிறான் அப்படின்னு சொல்றது. அவ்யக்தாத்து பரஹா புருஷா வியாபக, வியாபக அப்படிங்கிறதுக்கு சங்கரர் எழுதியிருக்கார். வியாபகஸ்யாபி ஆகாஷாதேகே அப்படின்னு சொல்லியிருக்கார். எல்லா இடத்துலையும் வியாபகமாக இருக்கக்கூடிய இந்த ஆகாசத்தை விடவும் வியாபகமாக இருக்கக்கூடியது இந்த பிரம்மம். ஏன் அப்படின்னா சர்வசிய காரணத்துவாது, எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் அலிங்கக, அலிங்கக அப்படின்னாக்க லிங்கயத்தே கம்யத்தே ஏன தத் லிங்கம், எதை ஒரு தன்மையினால் நாம் அறிந்து கொள்கிறோமோ அதுதான் அது லிங்கம்னு சொல்லியிருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். புத்திமான் ஒரு ரொம்ப புத்திசாலியாக இருக்கான் அப்படின்னாக்க அவன் புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவனை அறிந்து கொள்வதற்கு ஒரு தன்மை இருக்குது. இப்படி அதுபோல் ஒரு தன்மை கூட கிடையாதான் அதுக்கு. இருக்கிறதுலையே ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய லிங்கம் கூட அதுக்கு இல்லை. புத்தி அப்படிங்கிற லிங்கம் கூட இல்லை. அதனால் அதை அறிந்து கொள்ளவே முடியாது. சைத்தன்ய ரூபமாக இருக்கிறதுக்கு எப்படி சொல்ல முடியும்? புத்தியாதி தத் அவித்யமானஸ்ய இதி, அந்த அது போல் எந்த ஒரு லிங்கமும் எந்த ஒரு சின்னமும் இல்லாமல் இருக்கக்கூடியது இந்த இது. சஹ அயம் அலிங்கஹ ஏவ அப்படின்னு சொல்லி முடிகிறது. அதுதான் அலிங்கஹ அப்படின்னு. சர்வ சம்சார தர்ம வர்ஜிதா இத்தியேதத், எதுக்கெல்லாம் இந்த லிங்கம் இருக்கோ, எதுக்கெல்லாம் இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இது இருக்கோ, அது எல்லாமே சம்சாரத்துக்குள்ளே இருக்கக்கூடியது, சம்சாரத்தை விட்டு வெளியே இல்லை. இது மட்டும்தான் சம்சாரத்தை விட்டு, சம்சார தர்மங்கள் எதுவுமே இல்லாமல் வெளியே இருக்கக்கூடியது இந்த ஆத்மா மட்டும்தான். அந்த ஆத்மா, அந்த பிரம்மம் மட்டும்தான் சர்வ சம்சார தர்ம வர்ஜிதா இத்தியேதத் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி அந்த சம்சார தர்மங்கள் இல்லாத ஒரு பொருளை அறிந்து கொள்பவனும் அந்த சம்சாரங்கள் இல்லாத தன்மையை அடைந்து விடுகிறான். அதனால்தான் பிரம்மவித் பிரம்மைவ பவதி, பிரம்மவேத பிரம்மைவ பவதி அப்படின்னு சொல்லியிருக்கு. யார் பிரம்மத்தை அறிந்து கொள்கிறானோ, அந்த சர்வ சம்சாரங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரம்மத்தை அறிந்து கொள்கிறானோ அவன் பிரம்மைவ பவதி, பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் அப்படின்னு பின்னாடி வரப்போகிறது. அது எம் ஞாத்வா, அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை அறிந்து கொண்டு, ஞாத்வான அறிந்து கொண்டு, அறிந்து கொள்கிறதுனா எப்படி அறிந்து கொள்ளணும் அப்படின்னா ஆச்சாரியத்தகா சாஸ்திரத்தகா ஆச்ச அப்படின்னு போட்டிருக்கு. ஆச்சாரியர் முகத்தினால அறிஞ்சு கொள்ளணும். ஆச்சாரியர் சொல்லிக் கொடுப்பார் இப்படி அப்படின்னு. தத்துவம் அசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்குறார். அதை அது சாஸ்திரத்தை உபயோகப்படுத்தி சொல்லிக் கொடுக்குறார். அதை அப்படியே அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்பவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க முச்சியத்தே ஜந்துஹு, முச்சியத்தேன்னா அவன் அந்த சம்சாரத்திலிருந்து வெளியேறி விடுகிறான் அப்படின்னு அர்த்தம். அவித்யா ஹிருதய கிரந்திபிகி அப்படின்னு போட்டிருக்கார். ஜீவன்யேவ அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பதமும் போட்டிருக்கார். இந்த முச்சியத்தே அப்படின்னாக்க ஒரு மனிதனுக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த உடம்பு தான் ஞாபகம் வர்றது. அந்த உடம்பு வர்றது, சில நேரத்தில் மனம் வர்றது, புத்தி வர்றது. இந்த ஒரு இடங்களிலேயே நம்மளுடைய மனம் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் தாண்டி இதுக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவிலே, பிரம்மத்திலே நான் அப்படிங்கிற ஒரு அபிமானமே ஏற்படுவதில்லை. எது ஜடமாக இருக்கிறதோ அந்த ஜட பதார்த்தத்திலேயே நமது மனம் எப்பொழுதுமே இருக்கின்றது. ஆனாலும் அதில் ஒரு சைத்தன்ய புத்தியும் இருக்குது. யாரோ என்னை தொடுறான் அப்படின்னு எனக்கு தெரியறது தொட்டாக்க. ஆக அதை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது சைத்தன்யத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த சைத்தன்யத்துடைய தர்மத்தை நம்ம ஜடமாக இருக்கக்கூடிய இந்த உடலிலே ஆரோப்பணம் பண்ணி இரண்டையும், சைத்தன்யத்தையும் ஜடத்தையும் ஒரு கலவையாக வச்சுட்டு தான் நம்ம இருக்கோம். அப்படி அந்த கலவை, அதுக்கு தான் கிரந்தின்னு பேர். அது ஒரு முடிச்சு போட்ட மாதிரி இருக்குது அந்த சைத்தன்யமும் ஜடமும். அதுதான் சித் ஜட கிரந்தி அப்படின்னு சொல்கிறது. சித்தாக இருக்கக்கூடிய சைத்தன்யமும் ஜடமாக இருக்கக்கூடிய மற்றவை எல்லாமும் ஒன்றாக இருப்பது போன்று நமக்கு தோன்றுகிறது தான் சித் ஜட கிரந்தி. அந்த கிரந்தி தான் இந்த இடத்துல போகிறது அப்படின்னு சொல்கிறது. அந்த கிரந்தி எப்படி வந்ததுன்னா அவித்யினால் வந்தது. சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தை மட்டுமே ஒருத்தனுக்கு புரிந்து கொள்ளாமல் அது சைத்தன்யமும் ஜடமும் சேர்ந்து இருக்கக்கூடியதை அவன் தான் நினச்சின்னு இருக்கான். எதனால் நினச்சின்னு இருக்கான்னு அந்த அவித்யினால் நினச்சின்னு இருக்கான். இந்த பிரம்மத்தை யார் அறிந்து கொள்கிறானோ அவனுக்கு அந்த அவித்யை அப்படிங்கிற கிரந்தி போயிடுறது அப்படிங்கிறார். அவித்யாதி ஹிருதய கிரந்தையா அப்படின்னு சொல்றார். கிரந்திபிகி அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த கிரந்தின்னா முடிச்சுன்னு அர்த்தம். அந்த முடிச்சு அவிழ்ந்து போயிடுறதான். இந்த இதில் முண்டகோபனிஷத்தில் வருது, வித்யத்தே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக அப்படின்னு.
அவனுடைய யார் அந்த தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு வருது, யார் அந்த பராவரமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்கிறானோ அவனுக்கு இந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரந்திகள் முடிச்சுகள் அவிழ்ந்து விடுகின்றன. அதாவது அவன் தன்னை ஆத்மாவாக உணர்ந்து விடுகிறான், தன்னை சைத்தன்ய ஸ்வரூபமாக உணர்ந்து விடுகிறான். அவனிடம் இருக்கக்கூடிய அவித்யை போய் விடுகிறது. அதனால ஜடமாக இருக்கக்கூடிய எந்த பொருளும் தான் இல்லை அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. தான் ஆத்மா அப்படின்னு உணர்ந்து அந்த சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய துயரங்கள் துன்பங்கள் எல்லாம் எதுக்கு ஏற்படும் அப்படின்னா இந்த ஜடத்தில் தான் ஏற்படுறது. சைத்தன்யத்தை எதுவுமே தொட முடியாது. அப்படி அதனால அவன் அந்த சைத்தன்யத்திலேயே தன்னை அபிமானம் வைத்து கொண்டிருப்பதனால் அவனுக்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த சோகமும் அவனை வாட்டுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் ஜீவன்னேவ அப்படின்னு போட்டிருக்கார். அவன் வாழ்கின்ற காலத்திலேயே அவனுடைய அந்த ஹிருதய முடிச்சுக்கள் அவிழ்ந்து விடுகின்றன. அதனால அவன் எந்த ஒரு சோகத்தையும் அனுபவிப்பதில்லை அப்படின்றார். சரி, ஜீவன்னேவ வாழ்கின்ற காலத்தில் இப்படி ஆயிடுத்து. சரி, அப்புறம் இறந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா பதித்தேபி ஷரீரே, இந்த உடல் விழுந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா அமிர்தத்துவம் சகச்சதி அப்படிங்கிறார். எல்லாரும் உடல் விழுந்தாக்க இறந்து விட்டான் தான் நம்ம சொல்லுவோம். உடல் விழுந்தது இறந்தான் மரணம் அடைந்தான் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல இந்த உபநிஷதம் சொல்லி கொடுக்கறது நமக்கு இறந்த பிறகு அவன் இறக்காத நிலைமையை அடைகிறான் அப்படின்னு. அப்படி அதுதான் அந்த விதியோட தாத்பரியம், விதியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அமிர்தத்துவம் சகச்சதி அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு அதுக்கப்புறம் ஒரு பிறப்புங்கிறதே கிடையாது. அவன் இன்மை இறக்க மாட்டான் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் இருந்தது இல்லை, இப்பவும் இறப்பதில்லை, இதுக்கு பிறகு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது, முக்காலத்திலும் நமக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அப்படின்னு உனக்கு தெரிந்து விடுகிறது. அதனால அமிர்தத்துவம் சகச்சதி அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி ஏன் அப்படின்னாக்க அந்த அலிங்ககன்னு சொன்னமே அந்த பிரம்மத்தை அந்த அலிங்கமாவே இவன் ஆகிவிடுகிறான் அப்படிங்கிறது. சக அலிங்கக பரக அவ்யக்தாத் அப்படின்னு, அவ்யக்தாத் அப்படி பரக, அந்த அவ்யக்தத்தை விட மாயையை விட பிரகிருதியை விட உயர்வாக இருக்கக்கூடிய அந்த அலிங்கமாக இருக்கக்கூடிய பிரம்மமாக ஆகிவிடுகிறான். புருஷக இதி பூர்வேணைவ சம்பந்தக, அந்த புருஷனாகவே ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் இந்த இடத்துல. அதான் அந்த முன்னாடி இருந்த ஸ்லோகத்திலையும் மகதஃப் பரம் அவ்யக்தம் அப்படின்னு ஆரம்பிச்சது. மகதஃப் பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷஃப் பரஹா அப்படின்னு. அந்த புருஷன் யாரை சொல்கிறோமோ அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்தது. இப்படி ஒன்றா இதை விட பெருசு இதை விட பெருசு இதை விட பெருசு அப்படின்னு சொல்லிகிட்டே புருஷன் தான் எல்லாத்தபடியும் பெருசு அப்படின்னு சொல்லியாச்சு. அதை விட பெருசு இல்லை அப்படிங்கிறதும் இந்த உபநிஷதமே காட்டுறது. புருஷான்ன பரம் கிஞ்சித் அப்படின்னு, புருஷனை விடவும் பெருசு எதுவுமே கிடையாது. புருஷாத்து ந பரம் கிஞ்சித்து சா காஷ்டா சா பராகதி, அதுதான் அடையப்பட வேண்டியது அப்படின்னு சொல்றது. அதே மந்திரத்தை இந்த இடத்துல இன்னொரு தடவை சொல்லி நச்சிகேதனுக்கு அந்த புருஷர் அப்படி இருக்கக்கூடியது இதுதான் பிரம்மம் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மந்திரங்களை அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.